இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்கள யாருன்னு நினைச்சேன்? ஏன் ஃபேமிலி. ஆஃப்டர் ஆல் அந்த அன்னாடம் காட்சிகளுக்காக என் மேல கைய வச்சுட்டல்ல சிபி. சிபி, நடிப்புனாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவன் முன்னாடியே நீ என்ன அடிப்பியா? அதுவும் அந்த குடும்பத்துக்காக. அது ஒரு குடும்பம், அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றல்ல? சாம், வாழா வெட்டிய ஒரு அம்மா, பொறுப்பில்லாத ஒரு தங்கச்சி, திமிரு பிடிச்ச ஒரு அக்கா, இன்னொன்னு கடைசியா ஒருத்த இருக்காளே, அவ என்ன ரகம்னே தெரியல. இப்படிப்பட்ட சிபி, இப்ப எதுக்கு என் முன்னாடி நீ நடிச்சிட்டு இருக்க? நம்ம ரூம்ல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கும். அவங்கள பத்தி என்ன பேசினாலும் இங்க யாருக்கும் கேட்காது. நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு இப்ப உனக்கு யார் சொன்னா? அப்போ சம்யுக்தா, இது நடிப்பு இல்ல, என்னோட கோவம் உண்மை. எனக்கு தமிழோட பிரச்சனை இருக்கு, நிறைய கருத்து வேறுபடி இருக்கு. ஆனா இன்னைக்கு அவ குடும்பம் என் வீட்டுல எங்களோட கெஸ்டா இருக்காங்க, எங்கள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க. நீ என் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கறியோ அதே மரியாதை தான் அவங்களுக்கும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் டீஸ் பண்றது, அவங்க கிட்ட மரியாதை இல்லாம மட்டமா பேசுறது, அவங்க கிட்ட திமிர நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வை, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. சாம், என்னோட சென்டிமெண்ட்டை சீண்டி பார்க்காத, அது உனக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். Be careful. உனக்கும் சம்யுக்தாக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ சம்யுக்தா திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து ஜானு, நான் சிபி, நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல. உன்னோட ஃபீலிங்ஸ பத்தி உனக்கே கிளாரிட்டி இல்லைன்னா எப்படி? நடக்கிறத வச்சு பார்த்தா ஒன்னு சம்யுக்தாவோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நீ சொன்னது பொய்யா இருக்கணும், இல்லனா சம்யுக்தாவை மறக்க முடியாம நீ திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ரெண்டுல எது உண்மை? சமீபமா நீ நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வேற நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுவியோன்னு எனக்கே பயமா இருக்கு சிபி. சொல்லு, சம்யுக்தாவை லவ் பண்றியா? சம்யுக்தா கூட வாழணும்னு விரும்புறியா? நாம உண்மையாவே சம்யுக்தாவை லவ் பண்றோமா? அவ கூட சுத்தி இருக்கோம், அதை தவிர அவன் மேல எனக்கு என்ன ஃபீலிங் இருக்கு? வர்ஷினி எங்க? அது வந்து இங்க வர்ஷினி எங்கேயுமே இல்ல. எங்க போனா சாம்? அது எனக்கு எப்படி தெரியும்? அவ என்ன குழந்தையா பக்கத்துல வச்சுட்டு சுத்துறதுக்கு? எங்கேயாவது ஆடிட்டு இருப்பா, இல்லன்னா குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பா. நாம ஏன் தமிழையும் சாமியும் கம்பேர் பண்றோம்? என்ன சிபி, மூளைக்குள்ள குழப்பம் புயலா உருவாயிடுச்சா? சாச்சா இல்ல ஜானு. தெரியுதே, இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து இன்னும் தெளிவான பதில் வரலையே. அப்படி இல்ல ஜானு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜானு, நான் யோசிச்சு சொல்றேன். என்னம்மா சிபி தம்பியை இப்படி ஒரு குழப்பு குழப்பிட்டீங்க? குழப்பத்துலதான் முத்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமா, இப்ப சிபி தம்பி என்ன பண்ணும்? மண்டை போட்டு பிச்சுப்பான். அப்புறம் டென்ஷன்ல எழுந்து அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம்
அவன் கிட்ட யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எரிஞ்சு விழுவான். மாப்பிள அப்புறம் நைட்டு என்னடா மாப்பிள மாப்பிள நான் வெளில போடா. என்னம்மா நீங்க சொல்றத கேக்கும் போது எனக்கே பயமா இருக்கே. யாருமே தம்பி ரூம் பக்கம் போக முடியாது போல இருக்கே. அப்புறம் என்னம்மா நடக்கும்? அப்புறம் என்ன, கதவை சாத்திக்கிட்டு தனியா உட்காந்து யோசிப்பான். அப்புறம் யோசிக்கும் போது தமிழ், வெண்பா, சம்யுக்தா 3 பேரையும் கம்பேர் பண்ணி பாப்பான். நீ கொடுத்த ஜூஸ்ல விஸ்கி கலந்திருந்தது. அப்ப அதோட மோட்டிவ் என்ன? நீ ஜெயிச்சா அவளும் ஜெயிச்சான் தானே நேம் வரும். அதுக்கு என் கம்பெனிவே அசிங்கப்படுத்தியா நீ? அவ நகையெல்லாம் திருடலத்தான். அத்தையும் அப்பாவும் பிளான் பண்ணிதான் இந்த கேமே ஆடினாங்க. ஆ? அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அவ வெளியே போயிட்டா. தமிழோட இந்த இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது தமிழ் கூட மட்டும்தான். ஜானு, எப்பவுமே உன்னோட சாய்ஸ் சரியா தான் இருக்குங்கிறதுக்கு தமிழ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தமிழ் எனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு, உனக்கு, எல்லாருக்கும் சரியான பொண்ணு. தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அது இந்த குடும்பத்துக்கு பெருமை. ஜானு, ஜானு, இந்த முடிவை நான் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு ஜானு.